இந்த வீடியோ நம்ம வந்து சைலோஸ் தேரம் பார்க்கலாம். சைலோஸ் தேரம் நமக்கு சைலோஸ் தேரத்தில் வந்து நமக்கு நிறையா தடவை வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சைலோஸ் தேரம் ரொம்ப சின்ன டாபிக் தான், ஆனால் இம்பார்ட்டண்டான டாபிக், ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிஜிடிஆர்பியை பொறுத்தளவு சரி, பாலிடெக்னிக் பொறுத்தளவு சரி, நமக்கு சைலோஸ் தேரத்தில் வந்து அடிக்கடி நிறையா கொஸ்டின்ஸ் வந்து அரைஸ் ஆயிருக்கு. எப்போதுமே பார்த்தீங்கன்னா சப்குரூப்போடைய எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் சப்குரூப் அதில் வந்து சில நேமிங் தேரம் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது லெக்ரான்ஜிஸ் தேரம். ஃபஸ்ட் நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா லெக்ரான்ஜிஸ் தேரம் பார்த்தோம். அதில் என்ன சொன்னார் லெக்ரான்ஜிஸ், எந்த ஒரு சப்குரூப்போட ஆர்டரும் குரூப்போட ஆர்டரை டிவைட் பண்ணோம் அப்படின்னாரு. அதாவது ஆர்டர் ஆஃப் ஹச் டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜி. சப்குரூப்போடைய ஆர்டரோட எக்ஸிஸ்டன்ஸுக்கு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு வந்து கான்வர்ஸ் இஸ் நாட் ட்ரூன்னு பார்த்தோம். கான்வர்ஸ் இஸ் நாட் ட்ரூ. லெக்ரான்ஜிஸ் தேரத்தோட கான்வர்ஸ் வந்து நாட் ட்ரூ. ஆனால் ஒரு இந்த இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, ஒரு இடத்துல லெக்ரான்ஜிஸ் தேரம் கான்வர்ஸ் ட்ரூவாக இருக்கும் எப்போனா G is Abelian group. G is Abelian group of finite order. Abelian group of finite order. Abelian group of finite order இருக்கப்ப லெக்ரான்ஜிஸ் தேரத்தோட கான்வர்ஸ் ட்ரூன்னு சொல்றாங்க. இதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. தேர்விலே கேட்ட கொஸ்டின் தான். when the converse of லெக்ரான்ஜிஸ் தேரம் is true கேட்டிருக்காங்க பிஜி தேர்விலே. அப்போ G is Abelian group of finite order இருக்கிறப்ப லெக்ரான்ஜிஸ் தேரத்தோட கான்வர்ஸ் ட்ரூவாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ லெக்ரான்ஜிஸ் தேரோட கான்வர்ஸ் நாட் ட்ரூன்னு சொல்லி பார்த்துருக்கோம். எப்போ ட்ரூவாக இருக்கும்னா ஜிஎஸ் எப்லியன் குரூப்பாக இருக்கிறப்ப லெக்ரான்ஜிஸ் தேரத்தோட கான்வர்ஸ் ட்ரூன்னு பார்ப்போம். அப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சில தேரம்ஸ் தான் வந்து சப்குரூப்போடைய எக்ஸிஸ்டன்ஸ் அந்த ஆர்டரை வச்சு சொல்லியிருப்பாங்க. சைலோஸ் தேரமும் சப்குரூப்போட ஆர்டர் வச்சு தான் சொல்லுவார். அப்போ சைலோஸ் ஜென்ரல் தேரம் பார்த்தீங்கன்னா சைலோஸ் தேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரல் தேரத்தில் என்ன சொல்லுவாருன்னா, இஃப் P is a prime number, if P is a prime number, P alpha divides order of G. அப்போ P க்கு சம் பவர் எடுக்கிறப்ப அது order of G டிவைட் பண்ணுச்சுன்னா this implies G has subgroup of order P alpha. அப்போ பாருங்க லெக்ரான்ஜி என்ன சொன்னார், லெக்ரான்ஜி என்ன சொன்னார், ஒரு சப்குரூப்போட ஆர்டர் குரூப்போட ஆர்டர் டிவைட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஆர்டரில் சப்குரூப் எக்ஸிஸ்ட் ஆகும்னு சொல்லுவார். இங்கே அதேமாதிரி ஒரு இங்கே சைலோஸ் என்ன சொல்கிறாருன்னா, பிரேம் நம்பர் எடுத்துக்கிட்டு பிரேம் பவர் வந்து ஆர்டர் ஆஃப் ஜியை டிவைட் பண்ணுறப்ப அந்த இடத்துல கண்டிப்பாக அந்த பிரேம் பவரில் ஒரு சப்குரூப் எக்ஸிஸ்ட் ஆகும். அதுக்கு பேர் தான் P சைலோ சப்குரூப்னு சொல்லுவோம் நம்ம. P சைலோ சப்குரூப். அதுதாங்க என்ன சொல்லுவோம்னா, இப்போ சைலோஸ் தேரமும் சப்குரூப்போடைய அந்த ஆர்டர் வச்சு ஆர்டர் டிவைட்ஸ் ஆச்சுன்னா அந்த ஆர்டரில் கண்டிப்பாக சப்குரூப் எக்ஸிஸ்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. இங்கே பிரேம் நம்பர் எடுத்துக்கிட்டு P ஆல்ஃபா அப்படின்னு சொல்லியிருப்பார் அவர். இதை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ சைலோஸ் தேரமும் லெக்ரான்ஜிஸ் தேரமும் சேம் கான்செப்ட் தான். அது ரெண்டுமே சப்குரூப்போடைய எக்ஸிஸ்டன்ஸ் சப்குரூப் இருக்குமா இல்லையா, இந்த ஆர்டரில் சப்குரூப் வருமா வராதா அப்படிங்கிறதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அப்போ சைலோஸ் தேரத்தில் ஃபர்ஸ்ட் பார்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் சைலோஸ் தேரம் இது தான் கொஞ்சம் எவ்வளோ சொல்லியிருப்பாருன்னா, இந்த இடத்துல இஃப் P இஸ் பிரைம் நம்பர், அதேமாதிரி இஃப் PM டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் G and PM+1 does not divides order of G. ஆர்டர் ஆஃப் ஜியை P பவர் M டிவைட் பண்ணுது, PM+1 வந்து நாட் டிவைட் பண்ணுதுன்னா this implies then there exists G as a subgroup order P alpha PM. இந்த இடத்துல M எடுத்துருக்கோம். அப்போ some prime power M divides order of G, பட் அந்த prime பவருக்கு ஒன்று கூட்டிட்டு பார்க்குறப்ப அதை order of G டிவைட் பண்ணாங்கன்னா தென் கண்டிப்பாக அந்த ஜியில் இந்த P ஆல்ஃபாவில் ஒரு சப்குரூப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் சைலோஸ் தேரம்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் சைலோஸ் தேரம் நம்ம கெசின் சார் புக்கில் வந்து அப்படியே வரிசையாக பார்த்துட்டு வந்துருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் சைலோஸ் தேரத்தில் அதை சொல்லியிருப்பாரு. இது ஒரு முக்கியமானது தான். அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு இதில் அதுக்கடுத்து இன்னொரு இடத்துல
SPK symmetric group SPK னா அந்த இடத்துல symmetric group SN பார்த்தோம் பாத்தீங்களா நம்ம permutation group அதான் சொல்ற SPK has a p silo subgroup அப்படின்வாங்க. அப்ப symmetric groupக்கு நமக்கு p silo subgroup இருக்கு. இது ஒரு ரிசல்ட்டா சொல்லிருப்பாரு. SPK has a p silo subgroup. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா n of k ன்னு ஒன்னு டிஃபைன் பண்ணிருப்பாரு. n of k இது எப்படி டிஃபைன் பண்ணிருப்பாங்கன்னா இந்த n of k எப்படி டிஃபைன் பண்ணிருப்பாங்கன்னா p of n of k divides p of n of k divides p power k factorial, but p of n of k plus 1 does not divides p power k factorial. இந்த மாதிரி டிஃபைன் பண்ணிருப்பாரு n of k. that n of k அப்ப அந்த n of k ன்னா அதுக்கு prime power n of k இருக்குறப்ப அது p power k factorial டிவைட் பண்ணும். ஒன்னு சேர்க்கறப்ப டிவைட் பண்ணாம சொல்லிருப்பாரு. இந்த இடத்துல n of k கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலாவும் சொல்லிருப்பாரு. n of k equal to 1 plus p square up to p n minus 1 k minus 1 p k minus 1 இந்த ஃபார்முலா ஆவச்சுக்குங்க. இது வேணாலும் கேட்கலாம் நமக்கு. அப்ப n of k ங்கிறப்ப இந்த இடத்துல n of 1 equal to 1 n of 2 equal to p இந்த மாதிரி சொல்லிருப்பாங்க. அப்ப n of k வேணும்னா 1 plus p square. அப்ப சைலோஸ் சேர்றதுக்கு முத லெக்ராஞ்ச் இந்த அதாவது ஒரு சில தேரங்கள் தான் சப்குரூப் உடைய ஆர்டரை வச்சு சொல்லுவாங்க. அதுல லெக்ராஞ்ச் தேரம் ஒன்று, சைலோஸ் தேரம் ஒன்று. சைலோஸ் தேரம் வரப்ப பிரேம் வரும், பிரேம் பவர் இருக்கும். அந்த பிரேம் பவர் வந்து ஆர்டர் வச்சு டிவைட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பா அந்த ஜில அந்த பிரேம் பவர்ல ஒரு குரூப் இருக்குன்னு சொல்லுவாங்க. சப்குரூப் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல அதான் சொல்லியிருப்பாரு. pm divides r of g pm plus 1 but pm plus 1 does not divides r of g னா then g is a subgroup of order pm அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது ஃபர்ஸ்ட் பார்ட். அதுக்கு இந்த என்ன இந்த சிமெட்ரிக் குரூப் கேஸ் p சைலோ சப்குரூப் அது ஒரு ரிசல்ட். அடுத்து n of k ங்கிறத சொல்லியிருப்பாரு. அது ஒரு ரிசல்ட். இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு டெஃபினிஷன் சொல்லியிருப்பாரு. இதுலயும் டெஃபினிஷன் இந்த டெஃபினிஷன்ல பாத்தீங்கன்னா டபுள் கோசெட்டுக்கான டெஃபினிஷன் சொல்லியிருப்பாங்க. இப்போ x is conjugate to y னா இந்த இடத்துல இந்த ரிலேஷனுக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா x வந்து y க்கு வந்து ஈக்குவலன்ட் ரிலேஷனா இருக்கணும்னா if y ஐ எப்படி எழுத முடியும்னா y equal to if y equal to a x b இதுல பாத்தீங்கன்னா g ன்னு ஒரு குரூப் a b சப் குரூப் எடுத்துப்பாங்க. அப்ப இந்த xy வந்து g ல இருந்து எடுத்துப்பாங்க. இந்த a வந்து சப் குரூப் a ல இருந்து எடுத்துப்பாங்க. b வந்து சப் குரூப் b ல இருந்து எடுத்துப்பாங்க. அப்ப x y ரிலேஷன் சொல்ல முடியும்னா அது எப்படி எழுத முடியும்னா y equal to axb. அந்த a b ங்கிறது சப் குரூப்ல இருந்து எடுக்கக்கூடிய எலிமெண்ட். இங்க a எடுத்துப்பாங்க, இங்க b எடுத்துப்பாங்க. இப்போ இந்த மாதிரி ஃபார்ம்ல இருக்க எலிமெண்ட் எல்லாம் எடுத்து நம்ம ஒரு செட்டா கன்சிடர் பண்ணோம்னா அத வந்து axb ன்னு எழுதலாம். axb ன்னு இந்த செட்ல இருக்க எலிமெண்ட்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா இருக்கும். axb a belongs to a b belongs to b x belongs to g. இதுக்கு பேர் தான் டபுள் கோசெட்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரு டபுள் கோசெட். அப்ப டபுள் கோசெட்ங்கிறப்ப axb ஆவச்சுக்கோங்க. axb it is an equivalent relation. it is an equivalent relation. இந்த ரிலேஷன் வந்து ஈக்குவலன்ட் ரிலேஷன் சொல்லி ப்ரூவ் பண்ணிருப்பாரு. அதுக்கு அடுத்து இதுக்கு அடுத்து வேற என்ன சொல்லிருப்பாங்கன்னா இதுல முக்கியமான ரிசல்ட் தியரில கேட்ட ரிசல்ட் என்னதுன்னா if a and b are finite subgroup of g na then order of axb equal to order of double coset. அதாவது a b யும் finite subgroup of g ஆ இருக்குறப்ப finite subgroup of g. அப்ப a யும் b யும் finite subgroup of g ஆ இருக்குறப்ப order of axb equal to order of a order of b by கீழ வரப்ப order of a intersection வரும். a intersection xb x inverse
அப்போ ஆர்டர் ஆஃப் டபுள் கோசட்டுக்கு ஆர்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இந்த ஃபார்முலாவே கேட்டிருக்காங்க. இஃப் ஏ அண்ட் பி ஆர் ஃபைனைட் சப் குரூப் ஆஃப் ஜி தென் த ஆர்டர் ஆஃப் டபுள் கோசட் ஆர்டர் ஆஃப் ஏஎக்ஸ் பி ஈக்குவல் டு டேஷ். அப்போ ஆர்டர் ஆஃப் ஏ ஆர்டர் ஆஃப் பி ஆர்டர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் எக்ஸ் பி எக்ஸ் இன்வர்ஸ். இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பார்க்குறப்ப அப்போ நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா சைலோஸ் தேரம் வரப்ப லெக்ரான்ஜிஸ் தேரத்தை சொல்லிட்டு சைலோஸ் தேரத்தோட சைலோஸ் தேரம் தான் ஜென்ரல் பார்ட் ஆஃப் சைலோஸ் தேரம் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் பார்ட்னு வரப்ப பிஎம் டிவைட்ஸ் ஆர் ஆஃப் ஜி பிஎம் பிளஸ் ஒன் டசின் டிவைட்ஸ் ஆர் ஆஃப் ஜின்னு வரும். அடுத்து இந்த என் ஆஃப் கே டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து வந்து டபுள் கோசட்டுக்கான இந்த ரிலேஷன் சொல்லிட்டு அதை ஃபுல்லாக ஒரு செட்டாக கன்சிடர் பண்ணால் டபுள் கோசட்டாக இருக்கும். அந்த டபுள் கோசட்டோட ஆர்டர் கண்டுபிடிக்கிறதும் சொல்லியிருப்பாங்க. இது வந்து இதெல்லாம் பார்த்துக்க வேண்டியது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ரிசல்ட் ஒரு லெம்மா சொல்லியிருப்பாரு. லெம்மா பார்த்தீங்கன்னா லெம்மா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அது கொஞ்சம் பெரிய லெம்மாவாக தெரியும் பார்க்குறப்ப. நம்ம மெட்டீரியல் எழுதியிருப்போம், ஆனால் அதை வந்து நம்ம ஈஸியாக ஆக வச்சுக்கலாம். அந்த லெம்மா ஒன்றும் ரொம்ப கஷ்டம் இல்லை. அதாவது let G be a finite group and suppose that G is a subgroup of the finite group M. அதாவது Gங்கிறது ஒரு ஃபைனைட் குரூப்னு சொல்லிட்டாங்க. G is a finite group. இது வந்து எதுக்கு சப் குரூப்பாக இருக்குன்னா எம்முக்கு சப் குரூப்பாக இருக்கு. M இது வந்து G ரெண்டுமே ஃபைனைட் குரூப். இதுவும் finite group. அதான் சொல்லிருப்பாங்க let G be a finite group. Let G be a finite group and suppose that G is a subgroup of the finite group M. அதுக்கு அடுத்து இந்த M ல இருக்க P சைலோ சப்குரூப் M ல இருக்க P சைலோ சப்குரூப்பை வந்து Q னு வச்சுக்குவாங்க. M ல இருக்கக்கூடிய P சைலோ சப்குரூப்பை G ல இருக்கக்கூடிய P சைலோ சப்குரூப்பை P னு வச்சிருப்பாங்க, கேபிட்டல் P. இங்க M ல இருக்க P சைலோ சப்குரூப்பை கேபிட்டல் Q னு வச்சிருப்பாங்க, கேபிட்டல் Q. இங்க அதுக்கு அடுத்து இதுல பாத்தீங்கன்னா G ல இருக்கக்கூடிய P சைலோ சப்குரூப்பை வந்து கேபிட்டல் P னு வச்சிட்டு இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ரிசல்ட் இந்த லெம்மால என்ன சொல்லுவாங்கன்னா then the G has P சைலோ சப்குரூப் of P. in fact இந்த P இந்த G ல இருக்க P சைலோ சப்குரூப்பை எப்படி எழுதலாம்னு சொல்லுவாங்கன்னா P equal to இந்த குரூப் G, இந்த குரூப் பார்த்தீங்கன்னா G intersection X Q X inverse. இது ஒரு ரிசல்ட் தான். அப்ப அந்த லெம்மாவை எப்படி ஆவச்சுக்கலாம்னா let G be a finite group and suppose that G is a subgroup of the finite group M. The P zero subgroup in M is Q. The P zero subgroup in G is P. Then we write P equal to G intersection X Q X inverse அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு முக்கியமான ரிசல்ட் தான். இந்த ரிசல்ட் பார்த்து வச்சுக்கிறீங்க. இதுக்கு அடுத்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா செகண்ட் பார்ட் ஆஃப் சைலோஸ் தேரம். இதுக்கு அடுத்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா செகண்ட் பார்ட் ஆஃப் சைலோஸ் தேரம் சொல்லியிருப்பாங்க. செகண்ட் பார்ட் ஆஃப் சைலோஸ் தேரம். சைலோஸ் தேரத்தோட செகண்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன அதுல அதே மாதிரி கண்டிஷன் தான் இங்கே வரும். if Pn divides R of G, Pn plus 1 doesn't divides R of G. If Pn divides R of G, then Pn plus 1 does not divides R of G. Then any two P silo subgroup, then any two subgroup of G, then any two subgroup of G of order Pn is conjugate. அதாவது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அதே மாதிரி G இந்த இடத்துல G வந்து ஃபைனைட் குரூப்னு எடுத்துக்குவாங்க. G is a finite group. If P power n divides R of G, P power n plus 1 doesn't divides R of G, then any two subgroups of order Pn is conjugate. அப்படி இதுவும் செகண்ட் பார்ட் ஆஃப் சைலோஸ் தேரம் சொல்லுவோம். இதை வந்து செகண்ட் பார்ட் ஆஃப் சைலோஸ் தேரம் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா
தேர்ட் பார்ட் சொல்றதுக்கு போது ஒரு முக்கியமான ரிசல்ட் ஒன்று சொல்லியிருப்பாங்க. இது போன வட்டம் டிஆர்பி 2017 கேட்ட கொஸ்டின். த நம்பர் ஆஃப் பி சைலோ subgroup, the number of p silo subgroup equal to order of g by order of n of p. இந்த p ங்கிறது p silo subgroup. அந்த p silo subgroup உடைய நார்மலைசர் பார்த்து அந்த நார்மலைசர் வந்து அப்ப order of g யும் நார்மலைசர் of p silo subgroup p யும் டிவைட் பண்ணா கிடைக்கக்கூடியது number of p silo subgroup. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? இந்த number of p silo subgroup வந்து ஆர்டர் உடைய டிவைசரா இருக்கும். ஆர்டருக்கு divisor இருக்குன்னு சொல்லுவாங்க. The number of p silo subgroup is the number is divisor of order of g. இந்த ரிசல்ட் ஆவச்சுங்க. order of g by order of n of p. order of g by order of n of p. n of p ங்கிறது நார்மலைசர் ஆஃப் த p silo subgroup அப்படினு சொல்லிருப்போம். இதுல இருந்து தேர்ட் பார்ட் வந்து என்ன சொல்லிருப்பாருன்னா the number of p silo subgroup. third part of Sailo's theorem. Third part of Sailo's theorem பாத்தீங்கன்னா the number of p silo subgroup is in the form எந்த ஃபார்ம்ல இருக்குன்னு சொல்லிருப்பாரு 1 plus kp for any prime p. இது நிறைய தடவை கேட்ட क्वेश्चन. டிஆர்பி பாலிடெக்னிக்காலும் சரி பிஜினாலும் சரி இந்த क्वेश्चन நமக்கு ரிப்பீட்டட் क्वेश्चन. the number of p silo subgroup is equal to 1 plus kp. இந்த ஃபார்மட்ல தான் இருக்குமா number of silo subgroup. அப்ப ஏற்கனவே number of silo subgroup என்னன்னு பார்த்தோம் r of g by r of n of p ன்னு பார்த்தோம். அப்ப இது ஈக்குவல் டு எதுன்னு எழுதுனா 1 plus kp ன்னு பார்த்தோம். அப்ப 1 plus kp equal to r of g by r of n of p ன்னு கூட சொல்லலாம். அப்ப இது ரொம்ப முக்கியமானது. மூணு பார்ட்டுமே சைலோஸ் தேரத்துல ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட், அடுத்து டபுள் கோசெட், n of k, spk is a p silo subgroup. இதெல்லாம் முக்கியமான ரிசல்ட். அதுல இந்த நம்பர் ஆஃப் சைலோ சப்குரூப் வந்து அடிக்கடி கேட்ட क्वेश्चन தான். இதையும் தெரிஞ்சுச்சுங்க. r of g by r of n of p. அப்ப இதுவும் இந்த 1 plus kp னாலும் ஈக்குவல் தான். வேற இல்ல. ரெண்டுமே சேம் தான். அப்ப இதெல்லாம் வந்து ஃபுல்லா சொல்லிருப்பாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இதுக்கு அடுத்து வந்து நமக்கு என்ன சொல்லிருப்பாருன்னா எக்ஸாம்பிள் சொல்லிருப்பாரு. எக்ஸாம்பிள்ல பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் g equal to 11 ஸ்கொயர் 13 ஸ்கொயர். இது பழைய டிஆர்பில கேட்ட क्वेश्चन தான். தென் the number of இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. ஆர்டர் ஆஃப் g equal to 11 ஸ்கொயர் 13 ஸ்கொயர் கொடுத்துட்டு then the number of 11 silo subgroup, then the number of 13 silo subgroup அப்படின்னு கேட்பாங்க. அது கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் 11 சைலோ சப்குரூப் கண்டுபிடிப்போம். 11 சைலோ சப்குரூப். அப்ப 11 சைலோ சப்குரூப்னா எந்த ஃபார்மட்ல இருக்கும்? அது 1 plus kp. இங்க p ங்கிறது 11. அப்ப 1 plus 11k ஃபார்மட்ல இருக்கும். 1 plus 11k ஃபார்மட்ல இருக்கும். அது இல்லாம அது ஆர்டர் ஆஃப் g க்கு டிவைசரா இருக்கும். அப்ப அந்த 11 விட்டுறலாம். நம்ம ஆர்டர் ஆஃப் g ன்னு பார்க்கறப்ப 11 ஸ்கொயர் 13 ஸ்கொயர் தான். 11 சைலோ சப்குரூப் கண்டுபிடிக்கிறப்ப அந்த 11 ஸ்கொயர் நம்ம விட்டுறலாம். மிச்சம் இருக்கிறத மட்டும் டிவைட் பண்ணா போதும். அப்ப இது நம்பர் ஆஃப் சைலோ சப்குரூப் 11 சைலோ சப்குரூப் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா இந்த 13 ஸ்கொயரை 1 plus 11k வால டிவைட் பண்ணி பார்க்கணும். அப்ப 13 ஸ்கொயர்னா 169. இப்ப பாத்தீங்கன்னா அப்ப k க்கு பதிலா ஃபர்ஸ்ட் 0 ன்னு போடணும். k க்கு பதிலா ஃபர்ஸ்ட் 0 ன்னு போட்டீங்கன்னா 169 by இது 0 வேற 1 1 வந்து டிவைட் பண்ணும். அப்ப நம்பர் ஆஃப் ஃபார்ம் இது வந்து நம்பர் ஆஃப் 11 சைலோ சப்குரூப் கீழ இருக்கு. அப்ப எத்தனை இருக்கு? நம்பர் ஆஃப் 11 சைலோ சப்குரூப் வந்து 1 இருக்கு. ஏன்னா 1 வந்து 169 டிவைட் பண்ணும். அதனால it has 1. அப்ப இந்த இடத்துல therefore it has 1 11 சைலோ subgroup. வேற ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். அடுத்து k equal to 1 போட்டு பார்க்கணும். 1 ன்னு பார்க்கறப்ப 12 வந்து 169 டிவைட் பண்ணாது. 2 போட்டு பார்க்கணும். 22 23 அப்பயும் வராது. 23 டிவைட் ஆகுமா? 169 டிவைட் பண்ணா டிவைட் பண்ணாது. இந்த மாதிரி போட்டு பார்க்கறப்ப வேற எந்த k க்கு பதிலா 3 4 5 6 7 8 9 போட்டு பார்க்கறப்ப 10 அப்படியே போட்டு பார்த்துட்டே போனீங்கன்னா எந்த நம்பருமே 169 கரெக்டா டிவைட் பண்ணாது. 1 தவிர்த்து வேற எதுவுமே டிவைட் ஆகாது.
அதனால தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா therefore it has only one 11 சைலோ சப்குரூப் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம புக்கை பார்த்தா தெரியும், மெட்டீரியலுமே சொல்லியிருப்போம். அதுக்கடுத்து இப்போ 13 சைலோ சப்குரூப் கண்டுபிடிக்கணும்னா 13 சைலோ சப்குரூப் வந்து எந்த ஃபார்மெட்டில் இருக்கும்? 1 + 13k அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருந்திருக்கும். அது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா 11 ஸ்கொயர் எடுத்துக்கணும். 11 ஸ்கொயர் 1 + 13k 1 + 13k அப்போ 121. இதுக்கும் k = 0ன்னு போடுறப்ப மட்டும்தான் வரும். k = 0ன்னு போடுறப்போ 1ன்னு வரும். 1 மட்டும்தான் 121 டிவைட் பண்ணும். அப்போ இந்த இடத்துல ஒன்லி 1 வேற எந்த நம்பர் போட்டு பாருங்க, k = 0 k = 2 k = 3 எது போட்டு பார்த்தாலும் 121 கரெக்டாக டிவைட் பண்ணுற மாதிரி கீழே நம்பர் வரவே வராது, டிவைஸராக வராது, ஒன்றை தவிர்த்து. அதனால தான் இந்த இடத்துல என்ன சொல்லணும்னா there is only one 13 சைலோ சப் குரூப். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பில் எத்தனை சைலோ சப் குரூப்னு கேட்டாங்கன்னா only one 11 சைலோ சப் குரூப் இருக்கும், only one 13 சைலோ சப் குரூப் இருக்கும். அது இல்லாமல் இது ரெண்டும் கான்ஜுகேட்டாக இருக்கும். அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இந்த இடத்துல ஒரு ரிசல்ட் சொல்லலாம். அதாவது ஒரே ஒரு பி சைலோ சப் குரூப் தான் இருக்குன்னா அது கண்டிப்பாக நார்மலாக இருக்குன்னு சொல்லுவாங்க. if there exists only one p சைலோ சப் குரூப் then that is normal in G அப்படின்பாங்க. then that is normal subgroup of G ன்பாங்க. அப்போ ஒரே ஒன்று தான் இருக்கு, ஒன்றுக்கு மேலே இல்லைன்னா அதை என்ன சொல்லலாம்னு சொல்கிறாங்கன்னா நார்மல் சப்குரூப்னு சொல்லலாம்னு சொல்கிறாங்க. அதனால தான் இங்கே என்ன சொல்லுவோம்னா நம்ம மெட்டீரியல் பார்த்தா இப்போ தெரியும் there is only one 11 சைலோ சப்குரூப்னு இருக்கும். அப்போ இது கண்டிப்பாக எப்படி இருக்கும்? இப்போ ரிசல்ட் சொன்னோம், என்ன சொன்னோம்? if there exists only one p சைலோ சப்குரூப்னா then it is normal in G. அப்போ இந்த இடத்துல only one 11 சைலோ சப்குரூப்னா இது வந்து நார்மலாக இருக்கும் கண்டிப்பாக. then 11 சைலோ சப்குரூப் is normal in G. அதே மாதிரி there is only one 13 சைலோ சப்குரூப், therefore 13 சைலோ சப்குரூப் is normal in G. அதுக்கடுத்து இதில் இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இப்போ 11 ஸ்கொயர் p ஸ்கொயர்னு இருக்கு. அப்போ இது எப்படி இருக்கும்? எபிலியன். அதே மாதிரி 13 ஸ்கொயர் பார்த்தாலும் அதுவும் p ஸ்கொயர் தான். அப்போ இது எபிலியன். அப்போ இந்த குரூப் ஆர்டர் ஆஃப் G பார்க்குறப்ப 11 ஸ்கொயர் 13 ஸ்கொயர் அப்போ என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக இந்த குரூப்பு எபிலியன். அப்போ இதெல்லாம் சொல்லியிருப்பார் கிருஷ்ணன் சார் புக்கில் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் அந்த சைலோஸ் தர முடிஞ்சதே பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்லாம் சொல்லியிருப்பார். அதாவது ஆர்டர் ஆஃப் G 11 ஸ்கொயர் 13 ஸ்கொயர்னா then there exists only one 11 சைலோ சப் குரூப், then there exists only one 13 சைலோ சப் குரூப் and they are conjugate in G. அதுக்கடுத்து and they are 11 சைலோ சப் குரூப் is normal in G, 13 சைலோ சப் குரூப் is normal in G and the G is abelian and then G is abelian சொல்லியிருப்பார். அப்போ இந்த எக்ஸைஸ் இந்த இதில் நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிளும் அவர் சொல்லியிருப்பாரு. அந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சரி சார் இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருப்பாருன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் G ஈக்குவல் டு 72ன்னு கொடுத்துருப்பார். ஆர்டர் ஆஃப் G ஈக்குவல் டு 72. ஆர்டர் ஆஃப் G ஈக்குவல் டு 72னா இதில் அதுக்கடுத்து எத்தனை ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா இந்த 72வை ப்ரைம் ஃபேக்டர்ஸாக மாற்றணும். ப்ரைம் ஃபேக்டர்ஸாக மாற்றிங்கன்னா 2 பார்த்தீங்கன்னா இப்போ என்னங்க வரும்? 36 2 28 2 போட்டிங்கன்னா ஆர்டர் ஆஃப் 72 சாரி 72 36 36 எடுத்து நாங்கள் வரும் 18 2 போட்டிங்கன்னா 9 3 3 1. அப்போ இந்த 72 எப்படி எழுதலாம்? 2 கியூப் இன்ட்டு 3 ஸ்கொயர் 2 கியூப் இன்ட்டு 3 ஸ்கொயர். அப்போ அதில் 2 சைலோ சப் குரூப் கண்டுபிடிக்கலாம் ப்ரைம் நம்பர் 3 ப்ரைம் நம்பர். அப்போ 2 சைலோ சப் குரூப் கண்டுபிடிக்கலாம் 3 சைலோ சப் குரூப் கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு 2 சைலோ சப் குரூப் கண்டுபிடிக்கணும்னா 2 சைலோ சப் குரூப் வேணும். அப்போ அந்த 2 சைலோ சப் குரூப் எந்த ஃபார்மெட்டில் இருக்குன்னு பார்த்தா 1 + 2k ஃபார்மெட்டில் இருக்கும். 1 + 2k ஃபார்மெட்டில் இருக்கும். அதுக்கு இந்த 2 கியூப்பை விட்டுட்டு மிச்சம் இருக்கிறத டிவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அதை அப்படி பார்த்தாலே போதும். அப்போ இந்த 2 கியூப் விட்டு மிச்சம் இருக்குது 3 ஸ்கொயர். அப்போ இந்த 3 ஸ்கொயரை அதை டிவைட் பண்ணணும். 3 ஸ்கொயர் = 9. 1 + 2k
டிவைட் பண்ணுதான்னு பார்க்கணும். அப்போ முதல்ல k ஈக்குவல் டு 0 போடணும். k ஈக்குவல் டு 0ன்னு போட்டிங்கன்னா k ஈக்குவல் டு 0ன்னு போடுங்க. k ஈக்குவல் டு 0ன்னு போடுறப்ப 9/1ன்னு வரும். 1 டிவைட் பண்ணும். அப்போ இந்த கீழே இருக்கிறத நம்பர் ஆஃப் 2 சைலோ சப் குரூப். அப்போ ஒரு 2 சைலோ சப் குரூப் இருக்குது. அடுத்து k ஈக்குவல் டு 1ன்னு போடுவோம். 1ன்னு போடுறப்ப 3ன்னு வரும். 1ன்னு போடுறப்ப என்னங்க வரும்? 2 × 1 2, 2 + 1 3ன்னு வரும். அப்போ k ஈக்குவல் டு 1ன்னு போட்டிங்கன்னா 9/3. 3யும் என்ன செய்யுங்க? 9 கரெக்டாக டிவைட் பண்ணணும். அந்த இடத்துல அப்போ 3 2 சைலோ சப் குரூப் இருக்குது. அப்போ தேர் இஸ் 1 or 3 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா k ஈக்குவல் டு 2 போடுவோம். 2 போட்டிங்கன்னா 4 5 டிவைட் ஆகாது. 3 போட்டிங்கன்னா 6 7 டிவைட் ஆகாது. 6 போட்டிங்கன்னா 5 போட்டால் 10 + 1 11. இது கூட அதிகமாக வந்துருச்சு. அப்போ இந்த 2 தான் வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிறது புரியுதுல்லைங்க? அப்போ இந்த கீழே இருக்கிறதா நம்பர் ஆஃப் 2 சைலோ சப் குரூப். அப்போ என்ன சொல்லலாம்? therefore there is 1 2 சைலோ or 3 இருக்குங்களா? 3 2 சைலோ சப் குரூப்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. நம்ம புக்கில் பார்த்தாலும் சரி, மெட்டீரியலில் பார்த்தாலும் சரி எழுதியிருப்போம். இது ஐஎன் கிருஷ்ணன் சார் சொல்லி புக்கில் சொல்லியிருப்பார். அப்போ therefore there is 1 2 சைலோ சப் குரூப் ஆர் 3 2 சைலோ சப் குரூப். 1 இருக்கும் இல்லாட்டி 3 இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. இதே மாதிரி நம்ம 3 சைலோ சப் குரூப்பும் கண்டுபிடிக்கலாம். 3 சைலோ சப் குரூப் என்ன செய்யலாங்க நம்ம? அப்போ 3 சைலோ சப் குரூப்னா அது எந்த ஃபார்முலா இருக்கும்? 1 + 3k ஃபார்முலா இருக்கும். அதை என்ன செஞ்சுருக்கணும்? 2³ 8 டிவைட் பண்ணியிருக்கணும். அப்போ 2³ 8/1 + 3k. அப்போ k ஈக்குவல் டு 0ன்னு போடுறப்ப கண்டிப்பாக டிவைட் பண்ண போகுது. k ஈக்குவல் டு 0ன்னு போட்டிங்கன்னா என்னங்க வரும்? 8/1. அப்போ அந்த இடத்துல 1 வரும். இப்போ k ஈக்குவல் டு 1ன்னு போடுவோம். k ஈக்குவல் டு 1ன்னு போட்டிங்கன்னா 8/3 × 1 3 3 + 1 4. அப்போ 4ன்னு டிவைட் பண்ணணும். இதுக்கு அடுத்து வேறு எந்த நம்பருமே வராது போட்டு பார்த்தீங்கன்னா. அப்போ இதுக்கு என்ன சொல்லலாம்? இந்த இடத்துல எத்தனை 3 சைலோ சப் குரூப் இருக்குன்னு சொல்லலாம்? there exists only one 3 சைலோ or 4 3 சைலோ சப் குரூப். இதைத்தான் சொல்லியிருப்பாங்க. அப்போ சப் குரூப் கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது பி சைலோ சப் குரூப் கண்டுபிடிக்கணும்னா அது எந்த ஃபார்மெட்டில் இருக்குமோ அந்த ஃபார்மெட்டில் முதல் 1 + kp, அந்த பிக்கு பதிலாக அங்கே என்ன எந்த சைலோ சப் குரூப் கண்டுபிடிக்க சொல்கிறாங்களோ அதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு முதல் ஃப்ரேம் ஃபேக்டரை மாற்றின பிறகு மிச்சம் இருக்க ஃப்ரேம் ஃபேக்டரை டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கிற நம்பர்ஸ் பார்த்தாலே அதான் வந்து நம்பர் ஆஃப் பி சைலோ சப் குரூப்பாக இருக்கும். இதே மாதிரி இன்ஜினியரிங் 2014 ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. என்ன கொஸ்டின்னா, how many 5 silo subgroups in S5? A 5, B 6, C 7, D 2. How many 5 silo subgroups in S5? அப்போ இதே ப்ரொசீஜர் தான். அப்போ என்ன செய்யுங்க? ஆர்டர் ஆஃப் S5 ஈக்குவல் டு 5 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 120. அப்போ 120 நீங்கள் எப்படி மாற்றிடலாம்? 5 போட்டிங்கன்னா 24, 2 12, 2 போட்டால் 6, 2 3 1. அப்போ இந்த 120 எப்படி மாற்றிடலாம்? 5 × 2³ × 3. இந்த இடத்துல நம்ம கொஸ்டின் என்னன்னா, how many 5 silo subgroups? அப்போ 5 silo subgroup எந்த ஃபார்மெட்டில் இருந்திருக்கும்? 1 + 5k ஃபார்மெட்டில் இருக்கும். அது எதை டிவைட் பண்ணணும்? இந்த 5ஐ விட்டுட்டு மிச்சம் இருக்கிறத டிவைட் பண்ணால் போதும். அப்போ 8 3s are 24. அப்போ 24/1 + 5k. அப்போ k ஈக்குவல் டு முதல் 0ன்னு போடுறப்ப 24/1. அப்போ there exists one 5 silo subgroup in S5. அடுத்து k ஈக்குவல் டு 1ன்னு போட்டிங்கன்னா k ஈக்குவல் டு 1ன்னு போடுறப்ப 5 + 1 5 × 1 1, 5 + 1 6, 6ன்னு 24 டிவைட் பண்ணும். அப்போ 6 1. அப்போ என்ன செய்யலாம்? therefore there exists one 5 silo or 6 5 silo subgroup in S5 சொல்லலாம். அப்போ இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒன்று தரல. அப்போ 6 கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் என்னங்க? B 6 is your answer. அப்போ how many
பி சைலோ சப் குரூப்னு கேட்டாலே நம்ம இந்த ப்ரொசீஜரை போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். அப்போ சைலோ சப் குரூப்பை பொறுத்தளவுக்கு சைலோஸ் தேரத்தை பொறுத்தளவுக்கு சைலோஸோட ஜென்ரல் தேரம், அடுத்து சைலோஸ் ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட், அடுத்து என் ஆஃப் கே, டபுள் கோசெட், எஸ்பிகே ஹேஸ் ஏ பி சைலோ சப் குரூப். அடுத்து எப்படி அந்த பி சைலோ சப் குரூப் கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் சொன்ன எக்ஸாம்பிள் தான். 11 ஸ்கொயர் 13 ஸ்கொயர் குரூப் ஆஃப் ஆர்டர் 11 ஸ்கொயர் 13 ஸ்கொயர் இருந்துச்சுன்னா அங்கே ஒரே ஒரு 11 சைலோ சப் குரூப், ஒரே ஒரு 13 சைலோ சப் குரூப், ரெண்டுமே நார்மலாக இருக்கும். அது இல்லாமல் அது எப்ளைன் குரூப்பாக இருக்கும்னு சொல்லியிருப்போம். அதுக்கடுத்து 72 ஆர்டர் ஆஃப் 72 வச்சு அதில் எத்தனை 2 சைலோ சப் குரூப் இருக்குது, எத்தனை 3 சைலோ சப் குரூப் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சோம். அடுத்து இன்ஜினியரிங் 2014 கேட்ட கொஸ்டினும் பார்த்தோம். இதை விட்டுட்டு இது தவிர்த்து எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ், எக்ஸசைஸ்லேயும் இதில் முக்கியமான கொஸ்டின்ஸ் இருக்குது. நம்ம மெட்டீரியல்ஸில் ஃபுல்லாக சொல்லியிருப்போம், எக்ஸசைஸ்லேயும் நம்ம சொல்லியிருப்போம். இது மாதிரி நீங்களும் போட்டு பார்க்கலாம். ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு 30 எடுத்துக்கிட்டு நீங்கள் போட்டு பார்க்கலாம். ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு 30 என்ன செய்யலாங்க போட்டு பார்க்கலாம். இது மாதிரி நம்ம பார்க்குறப்ப எக்ஸசைஸில் இருக்க முக்கியமான சம பார்த்துட்டு இந்த சைலோஸ் தேரத்தை முடிச்சுக்கலாம். இப்போ எக்ஸசைஸில் கொஸ்டின்ஸில் பார்க்குறப்ப எக்ஸசைஸ் கொஸ்டினில் இதெல்லாம் முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேட்டிருக்காங்க நமக்கு. இந்த ஆர் ஆஃப் ஜி 13 வச்சு நம்ம போட்டு மெட்டீரியலே போட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு 231, ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு 231 இருந்துச்சுன்னா தென் இதை வந்து எப்படி வச்சுக்கோங்க, ப்ரூஃப்லாம் தேவையில்லை. தென் 11 சைலோ subgroup is in center of G. இது நமக்கு அப்போ அயன் புக்கில் இருந்தால் பாலிடெக்னிக்லேயும் நிறையா கொஸ்டின் எடுத்திருந்தாங்க. அதேமாதிரி பேஜ்லேயும் ஃபுல்லாக அயன் புக்கில் தான் புக்கில் வந்து அப்படியே எடுக்க போகிறாங்க. அப்போ இந்த மாதிரி ரிசல்ட்லாம் இது பெரிய ரிசல்ட் ப்ரூஃப் இருக்குது. நம்ம குரூப்பில் நான் போட்டு வரேன். இதை வந்து ப்ரூஃப் பண்ண தேவையில்லை, நம்ம வச்சுக்கிட்டா போதும். இந்த மாதிரி வரப்போ இந்த மாதிரி கொஸ்டின் தான் நமக்கு நம்பர் ஆஃப் லெவல் சைலோஸ் ஆஃப் குரூப்னு கேட்டால் நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஃப்ரேம் ஃபேக்டரா மாதிரி கண்டுபிடிச்சிடலாம். சென்ட்ரலில் இருக்கும் அப்படிங்கிறப்ப 11 சைலோஸ் ஆஃப் குரூப் வந்து சென்ட்ரலில் இருக்குன்னு சொல்லிப்பாங்க. இந்த ஒரு பாயிண்ட்டு இதை ஒரு வச்சுக்கோங்க. அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு 385 இருக்கிறப்ப ஆர்டர் ஆஃப் ஜி 385னா தென் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா 11 சைலோ சப்குரூப் இஸ் நார்மல் இன் ஜின்னு இருப்பாங்க, இஸ் நார்மல் இன் ஜி. அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட்ல 7 சைலோ சப்குரூப் இஸ் இன் சென்டர் ஆஃப் ஜி. இதெல்லாம் முக்கியமான ரிசல்ட். இதெல்லாம் வந்து நமக்கு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் கேட்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது முக்கியமான ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு 108னா தென் ஜி ஹேஸ் normal subgroup, then G has normal subgroup, G has normal subgroup of order 3 power k. அப்போ 108 இருக்கப்ப அதுக்கு நார்மல் சப்குரூப் ஆஃப் ஆர்டர் 3 power k. அப்போ 3க்கு பவர் இருக்குமே, அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா 3ல இருக்கும். அது இல்லாமல் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த இடத்துல முக்கியமான கண்டிஷன் k வந்து greater than or equal to 2 இருக்கணும்னு இருப்பாங்க. அப்போ 3ன்னு வராது, 1 அப்போ 3 எப்போ வரும், 1 போட்டால் தான் வரும். அது வராது, greater than or equal to 2. அப்போ 108க்கு 9 வரலாம். அடுத்து 3 ஸ்கொயர் 9, 3 கியூப் 27. இதெல்லாமே டிவைட் பண்ணுற மாதிரி தான் வரும் 108. அதான் சொல்லியிருப்பாங்க. இதுவும் நம்ம பார்த்து வச்சுக்கோங்க. இது முக்கியமான ரிசல்ட் தான். அதுக்கடுத்து இந்த ரிசல்ட் வந்து நம்ம டிஆர்பிலே கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற ரிசல்ட் இஃப் ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு பி கியூ, ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு பி இன்ட்டு கியூ. இதில் பியும் கியூவும் டிஸ்டின்ட் பிரைம்ஸ், டிஸ்டின்ட் பிரைம் நம்பர்ஸ், டிஸ்டின்ட் பிரைம் நம்பர்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா அது இல்லாமல் பி லெஸ் தென் கியூ, பி இஸ்
லெஸ் தென் கியூன்னு சொல்கிறாங்க. பி இஸ் லெஸ் தென் கியூன்னு வரப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் பி does not divides q minus 1, p does not divides q minus 1, then g is cyclic. p does not divides g minus 1, then g is cyclic. ரெண்டாவது பாயிண்ட், p divides q minus 1 then there exists a unique non-abelian group. Then there exists a unique non-abelian group of order PQ. சார் இந்த ரிசல்ட் வந்து டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் தான். இப்போ நம்ம போன வீடியோவில் கூட பார்த்தோம், ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு 15னா இது என்னன்னு சொல்லியிருப்போம், சைக்ளிக். அதை இந்த ரிசல்ட்டை வச்சு நீங்கள் ப்ரூவ் பண்ணலாம். இதை ஆர்டர் ஆஃப் ஜி ஆஃப் எப்படி பிடிக்கலாம் நீங்கள், 5 into 3 PQ ஆர் டிஸ்டிங்க்ட் ப்ரைம், 5ம் ப்ரைம் 3ம் ப்ரைம். அதுவும் இல்லாமல் P less than Q, P less than Qனா எப்படி மாற்றிக்கங்க, அப்போ 3 into 5 15, Pயும் Qவும் ப்ரைம் நம்பர். அது இல்லாமல் இப்போ பாருங்க, P doesn't divides Q minus 1 இருக்காங்க. Q minus 1னா இந்த இது P, இது Q. அப்போ Q minus 1னா Q minus 1 வந்து என்ன செய்யக்கூடாது, டிவைட் பண்ணக்கூடாது. எதுங்க, P டிவைட் பண்ணக்கூடாது. அப்போ 4/5 டிவைட் ஆகாது, உண்மைதான். அதனால தான் P R of G 15 இஸ் சைக்கிளிங் சொல்லியிருப்போம். அப்போ இந்த ரிசல்ட் சொல்லியிருப்பாங்க. இதுதான் முக்கியமான ரிசல்ட் தான். இந்த மாதிரி நம்ம நிறைய ரிசல்ட் நம்ம சொல்லியிருப்போம், நம்ம இப்போ மெட்டீரியலையும் கொடுத்துருப்போம். இதில் இன்னொரு ரிசல்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, n of p ஈக்குவல் டு n of p. இதெல்லாம் முக்கியமான ரிசல்ட். அப்போ சைலோஸ் தேரத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் மெட்டீரியல் நிறையா நம்ம பாயிண்ட் சொல்லியிருப்போம். எக்ஸசைஸ் கொஸ்டின் இதெல்லாம் கேட்கலாம் தோணியிருக்கோம், அதெல்லாம் நம்ம எடுத்துருப்போம். இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம சைலோஸ் தேரத்தை பொறுத்தளவுக்கு இதை பார்த்தா போதும், நம்ம மெட்டீரியலுக்கு பாயிண்ட்ஸை பார்த்தாலே போதும். அது என்னன்னு சொல்லி புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். சைலோஸ் தேரத்தை நம்பராக சைலோஸ் தேரம் கண்டுபிடிக்கிறது அடிக்கடி கேட்டிருக்காங்க. சரி, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் வந்து நம்ம ஃபைனைட் எப்படின்னு குரூப் பார்க்கலாம்.